செய்யப்பட்ட 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிரேக் டான்ஸ் ராட்டினத்தை கடத்தி வந்து நாகர்கோவில் பொருட்காட்சியில் வைத்து வசூல் செய்ததாக புகார் அளித்தும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தைச் சேர்ந்தவர் ராஜமாணிக்கம். இவரது மனைவி சகுந்தலா. இவர் ராஜ்முகில் அம்யூஸ்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இதன் மூலம் ராட்டினங்கள் மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்களை வைத்து தொழில் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரது பிரேக் டான்ஸ் ராட்டினத்தை நடத்த முடியாததால் ஈரோடு மாவட்டம் வில்லரசன்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரிடம் லீஸுக்கு கொடுத்துள்ளார். இதில் ரமேஷ் என்பவருக்கும் நாகர்கோவிலைச் சேர்ந்த வினோத் என்பவரிடமிருந்து ரமேஷ் பணம் வாங்கியதாகவும் அந்த பணத்தை திருப்பி செலுத்தாததால் ராட்டினத்தை வினோத் கடத்தி சென்று நாகர்கோவில் பொருட்காட்சியில் வைத்து வசூல் செய்து வருவதாகவும் இதுகுறித்து நேசமணி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. ஏற்கனவே சென்னை, ஈரோடு போன்ற பகுதிகளில் புகார் அளித்தும் தனது ராட்டினம் கிடைக்கவில்லை. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி இன்று நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாசல் முன்பு நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சகுந்தலா திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ராட்டினத்தை மீண்டும் அவரிடம் அளிப்பதாக கூறியதை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம். நான் 10/7/2023 ஈரோட்டை சேர்ந்த ரமேஷ்ங்கிறவர்கிட்ட என்னோட இடத்து பத்திரத்தை அடமானம் வச்சிருந்து 30 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பிரேக் டான்ஸ் ராட்டினம் வாங்கினேன். வாங்கி ஆரணிலையும் சேத்துப்பட்டிலையும் நடத்தினேன் சார். அப்ப எனக்கு உடம்பு முடியல. அதனால ரமேஷ்கிட்ட அவருக்கு ஓட்டுனா 50%, எனக்கு 50%ல அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தோம். அந்த ரமேஷுக்கும் வினோத்துக்கும் கொடுக்கல் வாங்கல இருக்கிறது எனக்கு தெரியாது. அதனால ரமேஷ் ஓடிட்டு இருக்கும்போது ஆத்தூர்ல வந்து அந்த பொருளை திருடிட்டு போயிட்டான் வினோத். அதான் அப்போதைக்கு அங்க ரமேஷும் இல்லை. அவங்க அம்மா வயசானவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஓடி போய் சொல்லியிருக்காங்க. அங்க ஒரு சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க சார். என் பொருளை தேடும் போது எங்க இருக்குன்னு தெரியல. இப்போ வானகரத்துல இருந்துச்சு சென்னையில. அங்க போய் திருவேற்காட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அங்கேயும் சரியான நடவடிக்கை இல்லை. கமிஷனர்கிட்ட கொடுத்தேன். அவர் பாதி பொருளை மீட்டு கொடுத்தாங்க. ஒரு பொருளை இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க ஐயா. அந்த பொருளை கண்டுபிடிச்சி இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா எனக்கு இன்ஸ்பெக்டரு நீ வினோத் ரமேஷை வர சொல்லு, உன் பொருளை வாங்கி தரேன்னாரு. அவனை ஈரோட்ல இருந்து வரவழைச்சாச்சு. பேசி முடிச்சாங்க. முடிச்சு என் பொருளை நேற்று மீட்டு தரேன்னு சொன்னாங்க. ஆனா மீட்டு கொடுக்கல ஐயா. அங்க போனா ஆளுவல் வச்சு வினோத்தை அடிக்க வர்றான். எனக்கு என் பொருளை மீட்டு கொடுக்கணும். இல்லைன்னா அந்த கலெக்டர் ஆஃபீஸ்ல எழும்ப மாட்டேன். இதே இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். செத்தவனாலும் இந்த இடத்துல தான் இருப்பேன். இதுல முதலமைச்சருக்கும் ஒரு காப்பி அனுப்ப போறேன். எல்லாம் அடுத்தது அங்கதான் அந்த ஆர்ப்பாட்டம்.